ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு யூனிவர்சிட்டிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா ஒரு முக்கியமான இபிஎஃப்ஓ சம்பந்தமான ஒரு அப்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம இபிஎஃப் கணக்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கம்பெனிஸ்ல வேலை செஞ்சிருந்தோம் அப்படின்னா, அதில டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிலீவிங் எல்லாம் வந்து மாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த முறை இல்லாம ஒரு புதிய ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. யாரோட அனுமதியுமே தேவையில்ல. நீங்களே ஆன்லைன்ல டைரக்ட்டா அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி அப்டேட்டும் வந்திருந்தது. இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடிலாம் நீங்க வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிலீவிங் ஒரு கம்பெனியோடது நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா, எந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணீங்களோ அவங்களுடைய அப்ரூவல் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாம அது அப்ரூவல் ஆகுறதுக்கு நீங்க குடுத்த டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும். இந்த மாரி இந்த சூழ்நிலையில உங்களுடைய பிஎஃப் சம்மந்தமான நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க பண்றதுல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இப்போ அது எல்லாத்தையுமே ஈஸியா சால்வ் பண்ற விதத்தில இபிஎஃப்ஓ நமக்கு ஒரு புதிய வசதிய வந்து குடுத்திருக்கிறாங்க. நம்மளே நேரடியா நம்மளோட லாகின்ல இருந்தே டைரக்ட்டா வந்து டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிலீவிங்க வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரோட அனுமதியுமே தேவையில்ல. வேலை குடுக்குறவங்களோட அனுமதியும், இது முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியும் அனுமதியும் தேவையில்லை. இத எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது மூலம் பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கு. ஈஸியா இன்ஸ்டன்ட்டா வந்து நம்ம டீட்டெயில்ஸ அப்டேட் பண்ணலாம். நமக்கு தேவையான மாற்றங்கள நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏத்த டைம்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இத அப்டேட் பண்றதுல எந்த தடைகளுமே இல்ல. இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, epfindia.gov.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட் லாகின் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல உங்களுடைய யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் மூலமா நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில மாடிஃபை பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு, எந்தெந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணியிருந்தீங்களோ, அந்த கம்பெனியோட டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிலீவிங் அப்படிங்கிற ஆப்ஷன் எடிட் பட்டன்ஸ் இருக்கும். நீங்க அத எடிட் பண்ணிட்டு கரெக்ட்டான டேட்ட வந்து குடுத்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி ஒரு டாக்குமெண்ட்ட மட்டும் அட்டாச் பண்ணா போதும். உங்களுக்கு நியர்பைல இபிஎஃப்ஓ ஆஃபீஸ்ல இருக்கிற ஃபீல்ட் ஆஃபீசர் அந்த டீட்டெயில்ஸ வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு, அத அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அப்ரூவல் ஆன உடனே உங்களுடைய பிஎஃப் கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட் எல்லாமே கரெக்ட்டா அப்டேட் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ கரெக்ட்டா அப்டேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, எம்ப்ளாயி சைட்ல இருந்தே வந்து குடுக்குற ஒரு ப்ரொவிஷன் தான். நீங்க தவறுதலா வேணும்னே குடுத்தீங்க அப்படின்னா, அப்ரூவல் பண்ண மாட்டாங்க. கரெக்ட்டான டீட்டெயில்ஸ குடுத்து நீங்க கரெக்ட்டா ரிலீவ் ஆகி வந்திருக்கிறீங்க அப்படின்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அட்டாச் பண்ணீங்க அப்படின்னா, இபிஎஃப்ஓ தரப்புல இருந்தே டைரக்ட்டா அத வெரிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கு அப்ரூவல் குடுத்துருவாங்க. இது இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.